ஆரம்பிக்கலாமா? இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அப்பனா காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க. ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது. ஒட்டு வேணா உறவு வேணா பேசாம சொத்த பிரியா. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். திமுகவுக்கு முட்டு கொடுப்பதற்காக பொம்மை முதலமைச்சர் யூடியூபராக நுழைந்திருக்கிறார். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஒரு சக யூடியூபராக அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். அது என்ன சோஃபால சைடு வாங்கி உட்கார்ந்துருக்கீங்க? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்த கண்ணாடி ஒன்று போட்டுக்கணும்னு யார் கொடுத்த அறிவுரை? அதாவது நீங்க அறிவாளி அப்படின்னு காட்டுறதுக்கா? அப்பம் பேரையே நீ வந்து துண்டு சீட்டை பத்தாம் படிப்பேன். இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அப்பான்ற சொல் மாறாது. இல்ல புரியல. எவனுக்கோ பிறந்தவன் எல்லாம் ஒன்னா அப்பான்னு கூப்பிடுறான்னு நீயே சொல்ற. எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். எவனுக்கோ பிறந்தவன் ஒன்னா அப்பான்னு கூப்பிடுறான்னா அப்ப அப்பான்ற சொல் மாறி இருக்குன்னு தானே அர்த்தம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஏற்கனவே வரவன் போறவனை எல்லாம் தந்தை தந்தைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது வேறையா? எவனேந்தானா போய்க்கிருந்தேன். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அடுத்து நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. ஐயோ நீ செஞ்சதெல்லாம் போரும்பா. 4 வருஷம் நீ செஞ்சதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அப்படியே அறுத்து கிழிச்சுட்ட. இதுல இன்னும் நிறைய செய்ய வேண்டிய கடமைகள் வேற இன்னும் நிறைய இருக்கான். மாத்திரை சுகர் மாத்திரை பிபி மாத்திரை போய் போய் பழைய உருப்படியா ஏதாவது நீ பண்ணிருக்கியா தமிழ்நாட்டுக்கு? புண்ணாக்கும் கிடையாது. இன்னும் கெட்ட வார்த்தையில சொல்லணும்னா ஒரு கருணாநிதியும் கிடையாது. கல்விக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். பள்ளி சீருடையில் மாணவர்கள் போதையில் மயங்கி விழுந்து கிடப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பாஜக எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது திமுக தலைமைதான். என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. எப்படியும் உங்க குடும்பத்துல இருந்தா ஏதாவது ஒண்ணு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சரி, கருணாநிதியோடைய மகள் கனிமொழியை விட உதவாநிதி வந்து தகுதி வாய்ந்தவரா? அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. செய்திகளை விட மக்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தேன். அந்த கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தா உன்னை கேள்வி ஊத்துறானுங்க. உன்னை வண்டையா கேள்வி கேட்கிறானுங்க. உன்னைதான் கமெண்ட் செக்ஷன்ல கேள்வி ஊத்துறானுங்களே. ஏதாவது சூடு இருக்கா, சொரணை இருக்கா? ஒண்ணும் கிடையாது. My family total damage. இளம் தலைமுறையினர் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது முதல்ல ஃபிட்னஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீ எதுக்கு ஃபிட்னஸை பத்தி எல்லாம் நீ பேசுற? யார் எதை பற்றி பேச வேண்டும்னு ஒரு தகுதியே இல்லாம போச்சா? யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. என்னை சந்திக்கிறப்போ மக்களோட முகத்துல மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பார்க்கிறேன். நீ எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்க உலகத்துல நாங்கெல்லாம் வாழக்கூடாதா அப்படின்றது கூட அந்த புத்துணர்ச்சியா இருக்கலாம். கூடுமான வரைக்கும் எல்லா மனுக்களுக்கும் தீர்வு காண்றோம். நீ மனுக்களை பற்றி பேசலாமா? உன் பையன் வந்து அவன் மைக்க பிடிச்சிக்கிட்டு மேஜிக் ஃபார்முலா இருக்கு, நாங்கள் வந்த உடனே கிழிச்சு விடுவோம்னா கிழிச்சானா? நீ கிழிச்சியா? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. முதல் கையெழுத்து. அப்போ முதல் கையெழுத்து என்பதிலிருந்து உங்களுடைய ஃப்ராடுத்தனம், பிக்காளித்தனம், கேப் மாதிரித்தனம், மொள்ள மாதிரித்தனம், கருணாநிதித்தனம். இல்ல அந்த ரெண்டே ரெண்டு இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அது இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி. என்னை அசிங்கமா பாராட்டினா போதும். உனக்கெல்லாம் வெக்கமாவே இருக்காத? அந்த சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு பெரிய அறிவாளி மாதிரி ஒன்று கண்ணாடியை ஒன்று மாட்டிக்கிட்டு இதை மாதிரி பேசி திரியிறியே. அழுகுறான். அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. இது ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியை பெருமையாக மக்கள் பேசுகிறார்கள் வேற நீ பெருமைப்பட்டுக்கிற. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா எங்க அப்பா. வணக்கம் திரு கிஷோர். வணக்கம். இவனா
மறுபடியும் வந்துட்டானா 6 நாள் தங்கினதுக்கே 6 ஆயுசம் முழுகிட்டான். அது சரி. சோசியல் மீடியாவில் எழுதக்கூடிய நிறைய பேரு பேய்க்கும் சண்டை பாருங்கன்னு எழுதியிருக்காங்க. அது திமுக காரங்க ஒருத்தர் அது எழுதியிருந்தாரு. எதுக்கு அந்த நாய் சொல்லுது? ஏண்டா மரியாதைங்கிறதே இல்லையா? என்ன மரியாதை? ஏன் இல்ல? முதல் மரியாதை, காதலுக்கு மரியாதை. ஏன் இப்படி? பேய்க்கும் சண்டைனா அது எதுக்கு ஒரு கொத்தடை மீன் நாய் பேசுதுன்னு கேட்க வேண்டியதானே நீங்க? மாய தோற்றம் காட்டிக்கிட்டு பயாஸ்கோப் வேலையெல்லாம் காட்டினது ஒரு சில கட்சிங்க சோசியல் மீடியாவிலன்றீங்க. எந்த கட்சி சொல்றீங்க? திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சாய்ஸ் கிடையாது. ஓகே. அவர்கள் வேற எங்கேயும் போவதற்கான சாய்ஸ் கிடையாது. ஓகே. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அதனால அவர்கள் திமுக என்ன கொடுக்கிறதோ என்ன சொல்கிறதோ அதை கேட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டு விட்டார்கள். 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4. பேனா சிலை வைக்க போறதா ஒரு விஷயம் நீங்க கூட சோசியல் மீடியாவில் எழுதிருக்கீங்க. எந்திரிச்சே வராதவருக்கு எதுக்கு 80 கோடி ரூபாய் பேனா சிலைன்னு? அதுக்கு என்னங்கிற இப்ப பட்டேல் சிலை எவ்வளவு? 3000 கோடியில பட்டேல் சிலை இருங்க. வச்சாங்க. பட்டேல் பட்டேல் என்ன சிலைக்கு- எந்திரிச்சு வந்துருவாரா? எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. பட்டேல் சிலைக்கு அரசாங்கம் செலவு பண்ணல. போடல. ஓகே. சரியா? விவசாயிகள் அதற்கான இதை வந்து நாடு முழுக்கத்துல இருந்து அனுப்பினாங்க. ஒரு சில பொதுத்துறை நிறுவனங்கள் அதற்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பேட்டரி போடல. போடல. அதை விட கூடுதலாக அங்க வருவாய் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க- கலைஞருடைய பேனா தலை சாயும் போதெல்லாம் தமிழன் தலை நிமிர்ந்தான். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். எது எங்க சாஞ்சது நமக்கு தெரியாது. நீ பேனா சிலையை வையே, என்ன பக்கத்துல ஒரு டிடிஆருக்கும் ஒரு சிலையை வையே. ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. அந்த ஒரு டிடிஆர் அன்னைக்கு ஒரு நாள் ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தாருன்னா திருட்டுறையில வந்த கருணாநிதியை பிடிச்சி திருப்பி ஊருக்கு அனுப்பிச்சிருப்பாரு. திருட்டுறையில வந்த கருணாநிதியை பிடிச்சி திருப்பி ஊருக்கு அனுப்பிச்சிருப்பாரு. அன்னைக்கு தமிழக அரசாங்கம் தமிழக அரசியல் பிழைத்திருக்கும். திருட்டு மொழி குறுந்தாடி வச்சிருப்பான். யாராவது பாத்தீங்களா? இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தவருக்கு ஒரு பேனா வைக்கிறதுல என்ன சார் இருக்கு? இன்னும் செக்கு இழுத்தாரா கருணாநிதி? ஓகே ஓகே. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. துரைமுருகன் ஒரு படி மேலேயே போனார். அவர் என்னதான் சொன்னாரு? மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. முதலிரவை தியாகம் செய்தவர் கருணாநிதி. முதலிரவை தியாகம் செய்தவர் கருணாநிதி. அடங்கொம்மால. அந்த பையனுக்கு பயம் இல்ல. அந்த இனாம்